வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருநாமம் வாழ்க, குருவே துணை. நல்லதே நடக்கட்டும் என்ற தலைப்பில் ஒரு நற்சிந்தனை. வாழ்க்கையில் எல்லோரும் தனக்கு நல்லதே நடக்க வேண்டும் என்றே விரும்புவார்கள். அது இயற்கை நியதியே தான். மனம் என்பது ஒரு காந்த களம், ஒரு காந்த அலை. அது எதை நினைக்கிறதோ அதையே ஈர்த்து கொள்ளும். வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களை நினைத்தால் அது அவ்வாறே அதுபோலவே ஆகி வாழ்வில் வாழ்த்து ஒரு வரப்பிரசாதமாகிவிடும். அதை விட்டுவிட்டு எப்போதும் பிரச்சனைகளை பற்றியும் கவலைகளை பற்றியும் நினைத்து கொண்டும் பேசிக்கொண்டும் இருந்தால் மனம் அதையே ஈர்த்து பிரச்சனைகளிலேயே உழன்று கொண்டுதான் இருக்கும். நம் எண்ணம் போல் வாழ்வு அமையும். ஆங்கிலத்தில் ஆஸ் யூ திங்கத் என்பார்கள். மனம் போல் மாங்கல்யம் என்றும் சொல்வார்கள். யத் பாவம் தத் பவதி என்பது வடமொழி சொல்லாகும். நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆவாய் என்பதுதான் அது. ஆகையால் நமது எண்ணம், சொல், செயல் அனைத்திலும் நேர்மறையான நல்லதே பிரதிபலிக்க வேண்டும். எதிர்மறையானவைகளை சிந்திக்கவே கூடாது, சொல்வதும் கூடாது. எண்ணம், சொல், செயலால் உனக்கும் நல்லதாய், ஊருக்கும் நல்லதாய் நினைப்பதும் செய்வதும் நித்திய கடமையாக கொள் என்பார் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள். சிலர் இறைவனை வேண்டி பிரார்த்திக்கும் போது, இறைவா, நோய் நொடி என்று பாயில் படுக்காமல், இப்போவோ அப்போவோ என்று இல்லாமல், கடன் இல்லாமல், கெட்ட பெயர் எடுக்காமல், என் அறிவு கெட்டு போகாமல் ஆண்டவா நீதான் காப்பாற்றணும் என்று வேண்டுவார்கள். அவர்கள் வேண்டியதில் எல்லாமே எதிர்மறையான நெகட்டிவ் வைப்ரேஷன் தரும் வார்த்தைகளையே பயன்படுத்தி வேண்டினால் எப்படி நல்லது நடக்கும்? ஆசான் அருட்தந்தை யோகிராஜ் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் மனவளக்கலை பயிற்சியில் தவம் செய்து மனம் நுண்ணிய அமைதி நிலையில் இருக்கும்போது இறையாற்றலை வேண்டும் சங்கல்பமாக அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறைச்செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வேன் என்று வேண்டும் அற்புதமான பாசிட்டிவான சங்கல்பத்தை நமக்கு அருளியுள்ளார்கள். அது அப்படியே ஆகட்டும் என்று இயற்கை ஆசீர்வதிக்கும். அதை தத்தாஸ்து என்று கூறுவார்கள். சில வீடுகளில் காப்பித்தூள் இல்லை, சர்க்கரை இல்லை, வாங்கி வாருங்கள் என்று கூறுவார்கள். அது இல்லை இது இல்லை என்று சொல்வது ஒரு நெகட்டிவான எதிர்மறையான வார்த்தையாகும். காப்பித்தூளும் சர்க்கரையும் வேண்டும், வாங்கி வாருங்கள் என்று சொல்லலாமே. பாசிட்டிவான நல்ல சொற்களை சொல்வதை விட்டுவிட்டு நெகட்டிவான சொற்களை சொல்வது இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று போலாகும் அல்லவா? ஆகவே நல்லதே நடக்கணும் என்றால் நல்லதையே எண்ண வேண்டும். நல்ல காட்சி படங்களையே இல்லத்தில் நமது பார்வையில் படும்படியாக வைத்திருக்க வேண்டும். நல்ல சொற்களையே பேச வேண்டும். மறந்து கூட பிறரை சபிக்கவும் கூடாது. நம்மிடம் மாறுபட்ட கருத்து கொண்டோரையும் மனம் திருந்தி வாழ்க வளமுடன் என்றே வாழ்த்துதல் வேண்டும். பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சே என்று மகாகவி பாரதியார் அவர்களும் கூறுவார்கள். பகைமையால் சபித்தால் தவம் செய்து செய்து பெருகியிருக்கும் தவ ஆற்றல் அது முழுவதும் வீணாகி போய்விடும். ஆகையால் தான் அழிக்க எடுக்கும் பெருமுயற்சியை செழிக்க பயன்படுத்துங்கள் என்பார் நமது ஆசான் அருட்தந்தை அவர்கள். மேலும் அவர்கள் கூறும்போது ஆக்கத்துறையில் அறிவை செலுத்துங்கள், ஊக்கமுடன் உழையுங்கள், உயர்வு நிச்சயம் பெறுவீர்கள் என்றே வாழ்த்துவார்கள். வீட்டில் யாராவது சில நேரங்களில் அவதூறாக பேசும்போது பெரியவர்கள் சிவசிவ என்று இரு காதுகளையும் பொத்திக் கொள்வார்கள். அது ஏனென்றால் எதை கேட்கிறோமோ எதை பார்க்கிறோமோ அது நமது கருமையத்தில் ஜெனட்டிக் சென்டரில் பதிவாகிவிடும். கருமையம் கலங்கப்பட்டுவிடும். எந்த அலை நீளத்தில் பதிவானதோ அதே அலைநீளம் வரும்போது, அதே ஃப்ரீக்குவன்சி வரும்போது அது வெளிப்பட்டுவிடும்.
ஒரு ரேடியோவை எந்த அலைவரிசைக்கு டியூன் செய்கிறோமோ அந்த அலைவரிசையில் ஒளிபரப்பப்படும் செய்திகள் அந்த ரேடியோவில் வந்து மோதி கேட்கும். மற்ற அலைவீச்சுக்கள் ரேடியோ அருகில் வந்தாலும் டியூன் செய்துள்ள அலைநீளத்தை தவிர வேறு எதுவும் அந்த ரேடியோவில் கேட்காது. சிலர் சில நேரங்களில் சில உணர்ச்சிவயமான வார்த்தைகளை பேசுவதற்கு காரணம் சில முரடர்களின் பேச்சுக்களை கேட்டு கேட்டு அது அவர்களது கருமையத்தில் பதிவாகி இருந்தது. அந்த எண்ணம் வெளிப்படும் காலம் வரும்போது அது வெளிப்பட்டுவிட்டது. உண்மையில் எதிரி உனக்கு உண்டெனில் உள்ளத்தில் எழும் ஒழுங்கற்ற எண்ணமே, எண்ணம் சீரமைக்க வழி தியானமே என்பார் நமது அருட்தந்தை ஆசான் அவர்கள். நமது எண்ணம்தான் நமது முதல் எதிரி. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று கவலைப்படுவதை விட நடப்பது நடக்கட்டும் என்ற துணிவும் தைரியமும் இருந்தால் நடப்பது அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். காரணம் இல்லாமல் கவலை கொள்ளாதே, காரணம் இருந்தாலும் கலக்கம் அடையாதே, எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்று நம்பிக்கை கொள். எண்ணம் போல் வாழ்வு அமையும். எந்த ஒன்றையும் நடக்கும் முன்னே நல்லதே நடக்கும் என்று நினைத்துக்கொள். அது நடந்த பின்னே நடந்ததும் நல்லதற்கே என்று நினைத்து கொள்ள வேண்டும். இறைவன் நாம் கேட்டதை தரவில்லையே என்று கவலைப்படாமல் கெட்டதை தரவில்லை என்று ஆறுதல் அடைய வேண்டும். நமக்கு எந்த நேரத்தில் எதை தர வேண்டும் என்று இறைவனுக்கு தெரியும் என்ற திட நம்பிக்கையுடன் பொறுமையாக இருந்தால் நல்லதே நடக்கும். கொசுவும் எறும்பும் இறைவனிடம் நான் கடித்ததும் சாகணும் என்று வரம் கேட்டதாம். சரி, அப்படியே ஆகட்டும் என்று வரம் பெற்றுக்கொண்டதாம். ஆகையால் அவை மனிதர்களை கடித்ததும் பட்டென்று அடிபட்டு சாகிறது. ஒரு ஞானியிடம் 2 நண்பர்கள் வந்தார்கள். அதில் ஒருவன், ஐயா, நான் பெரிய பாவம் ஒன்று செய்துவிட்டேன். என் மனம் அதையே நினைச்சு தினமும் துடிக்கிறது. நான் செய்த பாவத்திற்கு ஏதாவது பரிகாரம் உண்டா என்று கேட்டான். மற்றொருவன், ஐயா, நான் ஒன்றும் பெரிய பாவங்களை செய்துவிடவில்லை. ஆனால் சின்ன சின்ன ஏமாற்று மோசடிகள் பொய் புழுகு எல்லாம் சொல்லியிருக்கேன். அவை ஒன்றும் பெரிய பாவங்களா என்ன என்று கேட்டான். அதற்கு அந்த ஞானி, பெரிய பாவம் செய்தேன் என்றவனிடம், நீ போய் பெரிய பாறை ஒன்றை தூக்கி கொண்டு வா என்றார். சின்ன சின்ன ஏமாற்று வேலைகளை செய்தவனிடம், நீ போய் சின்ன சின்ன ஏமாற்று வேலைகளை செய்தேன் என்று சொன்னவுடன், இந்த கோணி நிறைய சிறு கற்களை பொறுக்கி கொண்டு வா என்றார். இருவரும் அதுபோலவே செய்தார்கள். ஞானி பெரிய பாறையை தூக்கி கொண்டு வந்தவனிடம், நீ எந்த இடத்தில் அந்த பெரிய பாறையை எடுத்தாயோ அங்கேயே அதை வைத்துவிட்டு வா என்றார். அதே போல சிறு சிறு கற்களை கோணி நிறைய கொண்டு வந்தவனிடம், நீயும் அவைகளை எந்த இடத்தில் இருந்ததோ அதே இடத்தில் அந்த சிறு சிறு கற்களை வைத்துவிட்டு வா என்றார். அவன், இவ்வளவு கற்களை நான் எப்படி சரியாக அவை இருந்த இடத்திலேயே வைக்க முடியாதே என்றான். அதற்கு ஞானியும், முடியாதல்லவா, அவன் பெரிய தவறு செய்தான், அதற்காக வருந்தி அழுதான், மன்னிப்பு கேட்டு அதற்கு மாற்று பரிகாரமாக நிறைய நல்ல செயல்களை செய்து மேல் பதிவுகளால் மீட்சி பெற முடியும். ஆனால் நீயோ சின்ன சின்ன பல தவறுகளை செய்தும் அவ பாவச் செயல்கள் என்று கூட உணராதவன். உன்னால் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டார்கள் என்று கூட உனக்கு நினைவில் இல்லை. எனவே உனக்கு மன்னிப்பும் மீட்சியும் கிடைக்காது, அது ரொம்ப கடினம் என்றார். ஆக நல்லது செய், நல்லதே நடக்கும் என்று நம்புங்கள். 4 பேர் உன்னை நல்லவன் என்று சொல்ல வேண்டும் என்று நல்லது செய்யாதே. 4 பேர் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக நல்லது செய், நல்லதே நடக்கும். விளக்கேற்றி வைக்கிறேன், விடிய விடிய எரியட்டும், நடக்கப் போகும் நாட்களெல்லாம் நல்லதாக நடக்கட்டும், நல்லதாக நடக்கட்டும் என்ற திரைப்பட பாடல் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் ஒலிக்கட்டும், நல்லதே நடக்கட்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இந்த சேனலை உங்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.